ஹலோ மக்களே, ஃபெப்ரவரி 25 சலங்கியில் ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி ரிவ்யூ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் ககனும் பூமியும் ரூமில் ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் ரொமான்டிக் சீன்ஸ் எல்லாம் 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதுக்கடுத்து பூமி வந்து எனக்கு இதெல்லாம் பண்ணணும், கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு இதெல்லாம் நீங்கள் எனக்கு நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. ககனும் அதெல்லாம் ஆசையாக கேட்டுட்டு நான் அவனுக்காக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தைரியம் சொல்லிட்டு இதெல்லாம் நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்கு. கீழே வந்து சரச்சந்திரா, அபூர்வா, மருதானியலை, நட்சத்திரா, செரி எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே அபூர்வா சரச்சந்திரா வந்து அந்த கதவையே பார்த்துட்டு இருக்காங்க. மேலே இருக்கிற அந்த ரூம் கதவையே எப்படா வெளியே வருவாங்க, போய் ரொம்ப நேரம் ஆச்சு, கதவு மூடி என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உள்ள, இன்னும் வர காணுமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து சரின்னு சொல்லிட்டு ககன் வந்து நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்ப போகிறாரு. உடனே பூமி வந்து சொல்கிறாங்க, எனக்கு இன்னும் ஒரு ஆசை இருக்குது, எனக்கு இன்னும் ஒரு கோரிக்கை இருக்குது, அதை நீங்கள் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்கிறான். உடனே அதுக்கடுத்து தையத்தக்கா கூப்பிட்ற பேரை சொல்லி கூப்பிட்றான். உடனே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான் ககன். என்னதுன்னு சொல்லு அப்படின்னா, கிருஷ்ண பிரசாத் மாமா அப்படிங்கிறான். உடனே அதுக்கடுத்து கோவம் வருது. பேரை கேட்டோன்னே ககனுக்கு ரொம்ப கோவம் வருது. என்ன கோரிக்கை, இப்போ உனக்கு என்ன பண்ணணும் சொல்லு அப்படிங்கிறான். உடனே அதுக்கடுத்து பூமி இதை பார்க்காம, நம்ம 2 பேத்துக்கும் நிச்சயதார்த்தம் நடந்ததில்ல, அப்போ அவங்க தாம்பூலம் தட்டி கொடுக்கும்போது இங்கே சாரதார்த்த முகத்தை பார்த்தீங்களா, எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு, அவங்க அவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்க. அவங்க 2 பேரும் நிச்சயதார்த்தத்தில் தட்டு தூக்கி கொடுக்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி அவங்க கல்யாணத்துலேயும் அவங்க நமக்கு தான் அவங்க சாரதார்த்த கூட போய் கிருஷ்ண பிரசாத் மாமா நிற்கணும், நம்மளை அவங்க தான் சேர்ந்து ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து பத்திரிக்கையிலையும் அப்பா பேரில் வந்து கிருஷ்ண பிரசாத் மாமா பேர் போடணும் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. உடனே ககன் இதெல்லாம் கேட்டு டென்ஷன் ஆயிடுறான். ஏய் அப்படின்னு கத்தி அவளை அடிக்கிறதுக்கு கை ஓங்குறான். பூமியை ஃபர்ஸ்ட் டைம் அடிக்கிறது கை ஓங்குறான். உடனே அதுக்கடுத்து பூமி பயந்துடுறா. இந்த ஏன்னு போட்டு சவுண்டு வந்து கீழே வர கேட்டிருக்கோம். உடனே அதுக்கடுத்து அவன் சேரெல்லாம் தூக்கி போட்டு உடைக்கிற மாதிரி போட்டு கடகடன் கதவை திறந்து போயிடுவான். உடனே அதுக்கடுத்து இவங்கெல்லாம் பயந்துருவாங்க. கீழே எல்லாரும் சரச்சந்திரா ஐயோ பொண்ணுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மேலே குடுகுடுன்னு வருவார். இவங்க பின்னாடி இவங்க 5 பேர் மேலே வருவாங்க. உடனே வந்துட்டு அவன் ககன் வந்து ஒன்றுமே சொல்லாமல் போயிடுவான், வெளியே வீட்டு விட்டு போயிடுவான். இவங்க எல்லாரும் உள்ள வந்துட்டு என்னாச்சு பூமின்னா அவள் சிரித்து சமாளிச்சிருவான். அவங்க சந்தோஷமாக இருந்த மாதிரி காட்டிடுவா, ஏமாத்திடுவா எல்லாத்தையும். உடனே அதுக்கடுத்து என்னாச்சுமான்னு சரச்சந்திரா கேட்பாரு. உடனே மருதானியில் அவள் சிரிக்கிறத பார்த்தாலே உங்களுக்கு தெரியல என்ன நடந்திருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு கீழே போயிடுவாங்க. இருந்தாலும் நட்சத்திராக்கு வந்து டவுட் ஆயிரும். ஏய் நீ பொய் சொல்லாத, மாமா ரொம்ப கோமா போனாங்க, இங்கே வேற என்னதோ தான் நடந்திருக்கு, என்ன நடந்துச்சு உண்மையை சொல்லிடி அப்படின்னா. உடனே பூமி சொல்லுவா, நீயும் என் வயசு தானே நட்சத்திரா, உனக்கு என்ன நடந்திருக்குன்னு தெரியாதா, இதை இன்னும் சொல்லணுமா டீட்டெயிலா அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுட்டே மழுப்பிடுவா. உடனே அதுக்கடுத்து நட்சத்திரம் சி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவா. இவங்க எல்லாரும் போனதுக்கப்புறம் பூமி அழ ஆரம்பிச்சிருவா. அவளுக்கு வந்து கத்துனது அந்த திருப்பி ககன் வந்து அவர் பார்த்து கத்துனதை திருப்பி ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும். இங்கே சாரதா வீட்டுக்கு வந்து கிருஷ்ண பிரசாத் வருவார். வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுப்பாரு. இதை வந்து நான் வாங்கி கொடுத்தேன்னு நீ சொல்லாத, கல்யாணத்துக்காக உனக்கு பட்டு சேரி, ககனுக்கு பட்டு வேஷ்டி சட்டை, அடுத்து பூர்ணிக்கு ட்ரெஸ்ஸு, அதுக்கடுத்து இதில் மாங்கல்யம் கூட இருக்குது, இது எல்லாத்தையும் நீ வாங்கினதா சொல்லலாம். வாங்கினதுன்னு சொன்னால் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க, ககன் இதை போட்டுக்கவே மாட்டான், என் பையனுக்காக இதை பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன், இதுவாச்சும் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாத்தையும் வாங்கி கொடுப்பாரு. உடனே இது என்னோட ரொம்ப நாள் ஆசை, எனக்கு இது என்னோட கோரிக்கைன்னு நீ வச்சுக்கோ அப்படின்னு கிருஷ்ண பிரசாத் வந்து இவகிட்ட சொல்லுவான் சாரதா கிட்ட. உடனே சாரதாவும் எனக்கும் ஒரு கோரிக்கை இருக்குது உங்ககிட்ட அப்படின்னு சொல்லுவா. என்னது சாரதா அப்படின்னு கேட்பாங்க. இருங்கன்னு சொல்லிட்டு ரூம்ல இருந்து டிவோர்ஸ் பேப்பர் எடுத்துகிட்டு வந்து சைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவான். இது என்னது அப்படின்னா, டிவோர்ஸ் பேப்பர், எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்க அப்படின்னா. ஏன் சாரதா, நான் நம்ம குடும்பத்துக்காக தானே நான் இங்கேருந்து அங்கே போயிருக்கேன், ககன் பூர்ணியோட நல்லதுக்காக தானே நான் அந்த வீட்டில் போயிருக்கேன், நீ என்ன இப்போ டிவோர்ஸ்லாம் கேட்குற, இந்த இத்தனை வருஷம் கழிச்சு எதுக்கு நீ டிவோர்ஸ்லாம் கேட்குற அப்படின்னா. இல்லை இது வந்து டிவோர்ஸ் வாங்கி தான் ஆகணும், இது இப்படியே இருந்தால் நல்லதில்லை அப்படிங்கிற மாதிரி அவளும் ஏதாவது சொல்கிறான். நீ என் கண்ணை பார்த்து பேச, கீழே பார்த்து பேசிகிட்டு இருப்பா, நீ உண்மையாகவே நீ எதுக்காக கேட்குறேன்னு உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடைசி வரை கையெழுத்து போட மாட்டார். உடனே கோவத்தில் வந்து கிருஷ்ண பிரசாத் அவங்க விட்டு போயிடுவாங்க. இங்கே வந்து திரும்ப அப்புறம் அபூர்வா வந்து மீட் பண்ணுறதுக்காக சாதனா வராங்க. பெட்டியில் பணத்தெலாம் எடுத்துகிட்டு வராங்க. வந்துட்டு இந்த பெட்டி பணத்தை கொடுக்குறாங்க. உடனே அதுக்கடுத்து மருதானியில் என் அபூர்வா எவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரியுமா, நீ அபூர்வாவே வெயிட் பண்ண வைக்கிறியா, இவ்வளோ லேட்டாக வந்துட்டு இருக்க அப்படின்னா. பேங்க்கில் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த சாதனா சொல்லுவாங்க. ரொம்ப திமிராக பேசிகிட்டு இருப்பாங்க அந்த சாதனா வந்து. அதுக்கடுத்து எதுக்கு நீ பிள்ளைங்களை மீட் பண்ணணும்னு சொன்ன அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கடுத்து அந்த பெட்டி நிறைய அந்த பணத்தை திறந்து காட்டி இது உங்களுக்கு தான் அப்படின்னா. எதுக்கு, எனக்கே நீ பணம் கொடுக்குறியா, என் அபூர்வாக்கே நீ பணம் கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு மருதானியில் கேட்பாங்க. உடனே
எதுக்கு அப்படின்னா, நான் வந்து இப்போது இந்த ஹைதராபாத்லேயே நான் தான் இங்கே ரொம்ப பெரிய இடத்துல இருக்கேன், டான்ஸ் அகாடமி வச்சு ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாமல் ஷோபா சந்திராவோட சிஷியன்னு சொல்லி நான் ஒரு நல்ல நேமில் ஓடிக்கிட்டு இருக்கேன் நான் டான்ஸ் அகாடமி வச்சு. இப்போது அதுக்கடுத்து அந்த பர்த்டே ஃபங்க்ஷனில் என்ன நடந்திருக்குங்கிறத வந்து டீட்டெயிலாக சொல்லுவாங்க அந்த சாதனா வந்து. இப்போ அந்த பூமியும் டான்ஸ் அகாடமி ஆரம்பித்தான்னா சோபா சந்திரா சிஷியவா சோபா சந்திரா பொண்ணுன்னு ஆரம்பித்தா எல்லாரும் போய் சோபா சந்திரா பொண்ணுக்கிட்ட தான் போய் சேருவாங்க. அவன் நடத்தவே கூடாது, அந்த டான்ஸ் அகாடமி அவள் ஓப்பனே பண்ணக்கூடாது பூமி, அதுக்காக தான் இந்த பணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாதனை வந்து சொல்லுவாங்க. உடனே அதை கேட்டு இவ வந்து அப்புறம் வந்து என் பொண்ணை பார்த்து என் பொண்ணு நடத்தக்கூடாதுன்னு என்கிட்டயே வந்து சொல்கிறியா அப்படின்னு கேட்பாங்க. உடனே அதுக்கடுத்து சாதனை அதுக்கு ரொம்ப சிரிச்சுட்டு, இது பூமி உங்கள் பொண்ணா? உங்கள் பொண்ணு இல்லைன்னு எனக்கு தெரியும், உங்கள் பொண்ணு பேர் நக்ஷத்ரா, இது வந்து ஷோபா சந்திரா அவங்களுக்கு பிறந்த பொண்ணு தான் பூமி, என்னையும் நீங்கள் இது பண்ணுறீங்களா அப்படின்னா, ஓ நீ அப்போ எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு தான் வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து இந்த பூமியை அந்த டான்ஸ் அகாடமி ஓப்பன் பண்ண போகிறதும் இல்லை, அது நடக்க போகிறதும் இல்லை, நடக்கவும் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறவா சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பூமி வந்து ஷோபா சந்திரா ரூமுக்கு வந்திருப்பாங்க. வந்துட்டு அவங்களோட ஃபோட்டோ முன்னாடி நின்றுட்டு ரொம்ப எமோஷ்னலாக பேசிகிட்டு இருப்பாங்க. நான் பிறந்தப்பவே நீங்கள் இறந்துட்டீங்க, நான் உங்களை பார்க்கவே இல்லை, எனக்கு உங்கள் அரவணைப்பு கிடைக்கவே இல்லை, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷ்னலாக பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து அவங்க ஃபோட்டோ முன்னாடி அவங்க ஷோபா சந்திராவோட சலங்கை ஒலி இருக்கும். அந்த சலங்கையை எடுத்து தொட்டு வணங்கிட்டு அப்படி அங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து ஷோபா சந்திராவோட சாரீஸ் எல்லாம் இருக்கும், கபோர்டில் திறந்து பார்ப்பாங்க, அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஒரு டைரி வந்து கீழே விழுகும். அந்த டைரியை எடுத்து பார்த்தா ஷோபா சந்திராவோட டைரி. அந்த டைரி ஃபுல்லாக வந்து ஷோபா சந்திரா வந்து அவங்க என்னென்னலாம் பண்ணணும், அவங்க கனவுகள் என்னென்னலாம் நடக்கணும்னு அவங்க ஆசைப்பட்டாங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரி ஃபுல்லாக எழுதி வச்சுருப்பாங்க. அது ஃபுல்லாக வந்து பூமி வந்து ஃபஸ்ட்டு பேஜ்லேருந்து லாஸ்ட் பேஜ் வரைக்கும் ஃபுல்லாத்தையும் படிப்பாங்க. அதை படித்தோடனே அவங்க ரொம்ப எமோஷ்னல் ஆயிடுவாங்க, அழ ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கடுத்து திரும்ப ஷோபா சந்திரா ஃபோட்டோ முன்னாடி வந்து நின்றுட்டு, உங்கள் கனவுகள் இனிமேல் நான் என்னோடய உயிர் மூச்சில் இருக்கிற வரைக்கும் நான் உங்கள் கனவை நான் வந்து செயல்படுத்துவேம்மா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து வாக்குமூலெல்லாம் கொடுப்பாங்க. அதுக்கடுத்து அந்த டைரி மேலே வந்து சத்தியமும் பண்ணி வைப்பாங்க. ஷோபா சந்திரா ஃபோட்டோ முன்னாடி போய் நின்றுட்டு, சத்தியமாக என் உயிர் மூச்சு இருக்கிற வரை நான் வந்து ஒரு அகாடமி ஸ்டார்ட் பண்ணி நடத்துவேம்மா அப்படின்னு சொல்லி ஃப்ரீயாக நடத்தி கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து இந்த மாதிரி இதெல்லாம் கொடுப்பாங்க. அதுக்கடுத்து அவங்க தயங்கி வந்துட்டு பயந்து வந்துட்டு சரத்சந்திரா கிட்ட வந்து நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னா, அவர் முதல்ல என்ன ஹாப்பி ஆயிடுவாங்க. சரத்சந்திரா என்கிட்ட பேச என்னம்மா உனக்கு பயம், என்னம்மா சொல்லு அப்படிம்பாங்க. அதுக்கடுத்து நான் இன்னைக்கு அம்மாவோட ரூமுக்கு போனேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட டைரியில் எழுதியிருந்தாங்க. எனக்கும் அதோட ஆசை, எனக்கும் முன்னாடியே இருந்தது ஆசை, ஒரு டான்ஸ் அகாடமி ஓப்பன் பண்ணணும்னு. அதனால் நீங்கள் இது பண்ணணுமா, நீங்கள் தான்ப்பா எனக்கு அதுக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. உடனே அதுக்கடுத்து நான் உனக்கு யோசிச்சு சொல்கிறேம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. சரத்சந்திரா வந்து உனக்கு யோசிச்சு சொல்கிறேன் அப்படிம்பாங்க. இதை கேட்டு பூமி இதில் யோசிக்கிறதுக்கு என்னப்பா இருக்குது, அம்மாவோட கனவை நீங்கள் கண்டிப்பாக நிறைவேற்றுவீங்கல்ல, அம்மாவோட கனவை அவங்க வந்து பூமி வந்து சொல்கிறாங்க, அம்மாவோட கனவை நிறைவேற்றுறதுக்கு இதுக்குப்பா யோசிக்கணும், உங்களுக்கு அம்மா மேலே எவ்வளோ காதல் இருக்குது, எவ்வளோ உங்களுக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அபூர்வா வந்து என்ட்ரி கொடுப்பா. அபூர்வாவும் மருதானியிலையும் வந்துட்டு அவங்க முதல்ல அபூர்வா வந்து பூமிக்கு சாதகமாக பேசுகிற மாதிரியே பேசுவாங்க. அகாடமி தானே ஓப்பன் பண்ணு, நல்லது தான் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. உடனே மருதானியில் வந்து ஷாக் ஆகிடுவாங்க. வேணா அவகிட்ட பணத்தை வாங்கிட்டு இவகிட்ட அகாடமி ஓப்பன் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து அவங்க வெளியிலே போய் அவங்கள மடக்கிற மாதிரி அபூர்வா வந்து பேசுவாங்க. பேசி எமோஷ்னலாக பேசி கடைசியில் சரத்சந்திரா வந்து யோசிக்க வச்சுருவாங்க. அதுக்கடுத்து அந்த அகாடமி இந்த மாதிரி ஒரு டான்ஸ் இன்ஸ்டியூட் வச்சு தான் அகாடமி ஸ்டார்ட் பண்ணி தான் ஷோபா சந்திரா அக்கா இறந்து போனாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நடந்ததெல்லாம் திரும்ப ஞாபகப்படுத்தி விட்டுருவாங்க சரத்சந்திராவுக்கு. உடனே சரத்சந்திரா வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க, இது வேண்டாம் உனக்கும் ஏதாவது ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அதுக்கடுத்து பூமி வந்து சொல்லுவாங்க, ஒருத்தங்க அவங்களோட வேலையை ரொம்ப பிடிச்சி பண்ணாங்கன்னா அந்த வேலை எப்போ உயிர் போனால் அது வந்து பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிகிட்டு இருப்பாங்க. அவங்க பூமி வந்து இந்த மாதிரி புரியுவாங்க, அபூர்வா வந்து அதை வேறு மாதிரி காட்டுவாங்க. அவங்க இறந்ததுக்கு காரணமே அந்த நாட்டியம்தான், நாட்டிய பள்ளி தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லுவாங்க. எனக்கு ஒரு பொண்ணு இப்போ நட்சத்திரம் ஸ்டார்ட் பண்ணுறான்னு சொன்னால் நான் கண்டிப்பாக இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன், நீ ஷோபா சந்திரா அக்கா பொண்ணு, உனக்கு அவங்களோட இது இருக்குது, நீ கண்டிப்பாக ஓப்பன் பண்ண அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. உடனே பூமி வந்துட்டு நீ மிஸ்லீட் பண்ணுற மாதிரி இப்படிலாம் பேசாத,
இங்கே சித்தி அப்படிங்கிற மாதிரி பேசி சண்டை போட்டுருவாங்க. அதுக்கடுத்து சரச்சந்திரா கடைசியாக வேண்டாமா உன் நல்லதுக்கு தான் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சரச்சந்திரா கடைசியில் வேண்டான்னு சொல்லிடுவாங்க. திரும்ப பூமியும் அப்புறம் பேசிகிட்டு இருப்பாங்க, நீ எவ்வளோ கெடுக்கணும்னு நினச்சாலும் நான் மேலே வந்துட்டே தான் இருப்பேன், இதை நான் கண்டிப்பாக நான் உனக்கு திறந்து காட்டுறேன் பாரு, நாட்டியப்பள்ளி நான் திறந்து காட்டுவேங்கிற மாதிரி அவங்க வந்து அவங்க அபூர்வா கிட்ட வந்து பூமி சொல்கிறாங்க. கல்யாண பத்திரிக்கை பண்டில் வந்து கொண்டு வரான் ஒருத்தன், கொண்டு வந்து வாசலில் கொடுக்குறான். யார் வாங்குறான்னா மருதாணியால் தான் வாங்கி திரும்ப வீட்டுக்குள்ளே கொண்டு போய் வைக்கிறாங்க. வச்சுட்டு எல்லாரையும் வாங்க வாங்க மாப்பிள்ளை வாங்க, அபூர்வா வா, நட்சத்திரா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கல்யாண பத்திரிக்கை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே செரியோட தங்கச்சி பிந்து வந்து வந்துருச்சா கல்யாணம் அண்ணா, ககன் பூமி அண்ணா கல்யாண பத்திரிக்கை வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ரொம்ப அழகாகவே இருக்குது. உள்ளே அவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டிருக்கு. இந்த சைட் ககன், இந்த சைட் பூமிங்கிற மாதிரி ஃபோட்டோஸ்லாம் போட்டிருக்கு. அதை பார்த்து ரொம்ப ஹாப்பியாகிடுறாங்க பிந்து. உடனே அதுக்கடுத்து செரியும் வரான், இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்டே காட்டி ரொம்ப ஹாப்பியாகிடுறாங்க. அதுக்கடுத்து நட்சத்திரா வந்து உள்ளேருந்து அந்த பண்டிலேருந்து இன்னொரு பத்திரிக்கை எடுத்துகிட்டு, இதில் ஏன் ஃபோட்டோ தான் இருக்கணும், எனக்கும் ககன் மாமாவுக்கும் தான் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அந்த ஒரு பத்திரிக்கை எடுத்துகிட்டு ரூமுக்கு போகிறாங்க. ரூமுக்கு போய் இங்கேயும் நடந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு பூமி முகத்தை பார்க்க இன்னும் கோவுறது பத்திரிக்கையில். திரும்ப அவங்க ஃபோட்டோவை எடுத்து ஒட்ட வச்சு கீழே நட்சத்திரான்னு அவங்களே எழுதுகிறாங்க. எழுதி வச்சுட்டு அதை பில்லோ தலைவாணி கடியில் வந்து வச்சுட்டு போயிட்டு குளிக்க போயிடுறாங்க. அதுக்கடுத்து இங்கே பூஜை பண்ண போகிறாங்க. அந்த பத்திரிக்கையெல்லாம் எல்லா பத்திரிக்கையும் எடுத்து பூஜை ரூமில் வச்சுருக்காங்க. இவன் நட்சத்திரா வந்து இந்த மாதிரி மாற்றி வச்சால நட்சத்திராவை கூப்பிட்றதுக்காண்டி மருதாணியில் வந்திருப்பாங்க ரூமுக்கு. அவங்க குளிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லி, நீங்கள் போங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிடுவா. உடனே அதுக்கடுத்து இவன் வந்து அந்த பத்திரிக்கையை பார்த்துருவா, பெட்டில் பில்லோ கடியில் இருக்கிறத. உடனே அதுக்கடுத்து அதை எடுத்துட்டு இவன் இங்கே போய் வச்சுருக்கான்னு சொல்லிட்டு இவன் எடுத்துகிட்டு போய் பூஜை ரூமில் போய் வச்சுருவா. அதை வந்து 2வது பத்திரிக்கையாக வச்சுருவா. மொதல் பத்திரிக்கையை எடுத்துகிட்டு 2வது பத்திரிக்கையை அதை வச்சுருவா. உடனே சரச்சந்திராவும் பூஜை எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பூஜை பண்ணிவிட்டு அந்த மொதல் பத்திரிக்கையை எடுத்து கிருஷ்ண பிரசாத்துக்கு கல்யாணத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்றதுக்காக கொடுப்பாங்க. அந்த உடனே கிருஷ்ண பிரசாத் வந்து எனக்கு கொடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு சண்டை வரும். இதுக்கு அடுத்து நாளைக்கு என்னென்ன சண்டைகள் வருது, அந்த நட்சத்திரா வந்து ஃபோட்டோ வச்சுருக்க பத்திரிக்கை யாருக்கு போக போகுது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா சீரியல் குட்டிடுவோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ மக்களே, நன்றி, நாளை சந்திப்போம்.